இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம செய்ற ஊழியம் வந்து நம்ம யார பத்தி மத்தவங்களுக்கு சொல்றோம்? நம்ம இயேசுப்பாவ பத்தி சொல்றோம். அவருடைய நன்மைகள பத்தி சொல்றோம். அவருடைய அன்ப பத்தி சொல்றோம். அப்ப நம்ம சொல்ற கடவுள் எப்படி உண்மையுள்ளவரா இருக்காரோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து அவர பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நம்ம யார பத்தி பேசுறோமோ, அவர வந்து பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம வாழணும். நம்ம பேசுற வார்த்தைகள்லாம் பைபிள்லேருந்து எடுத்து கரெக்ட்டா பேசுவோம். ஆனா நம்மளுடைய லைஃப் பார்த்தோம்னா பைபிளுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இன்னைக்கு நெறைய ஊழியக்காரர்களுடைய ஃபேமிலி, ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை பத்தி அ பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9:27ல மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நான் மத்தவங்களுக்கு கடவுளை பத்தி சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். நான் அந்த வார்த்தைகளுக்கு நான் முதல்ல கீழ்ப்படியணும். டிசிப்ளினா இருங்க, இயேசுப்பா டிசிப்ளினா இருக்க சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் டிசிப்ளின் இல்லாம இருந்தேன்னா, இல்ல என் ஃபேமிலி டிசிப்ளின் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுச்சுன்னா, நான் பேசுறதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டயும் ஏசப்பா அன்பா இருந்தாரு, நீங்களும் அன்பா இருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே கண்டுக்காம நான் அன்பில்லாதவனா இருந்தேன்னா, என்னுடைய ஊழியத்தை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. என்னை பார்த்து கிண்டல் தான் பண்ணுவாங்க. அவன் பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ரோமர் 14:16 நம்ம பார்க்கிறோம். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். இப்போ நம்ம பேசுற வார்த்தை உண்மை உள்ளது, நம்ம வணங்குற தெய்வம் உண்மை உள்ளவர். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்க கிண்டல் பண்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஊழியம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை நாம வந்து ஷேப் பண்ணிக்கணும். நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். எப்படி அப்படின்னா, ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு, இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து இருந்தா எப்படி பண்ணியிருப்பாரு, என்ன பேசியிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா மாதிரி நம்ம மாறணும். முதல்ல நம்ம ஒவ்வொரு காரியமா ஒரே அடியா நம்மளால ஏசப்பா மாதிரி எல்லா காரியத்திலும் நல்லவங்களா நம்மளால மாற முடியாது. ஒவ்வொரு காரியமா வந்து நம்ம ஏசப்பா மாதிரி மாறி அவரை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊழியம் பண்ணும்போது அந்த ஊழியம் வந்து